ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்றத ஓப்பனிங் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம முக்கடல் சங்கமிக்கும் இடமான கன்னியாகுமரியில் தான் இருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். எங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம். ஸோ உங்களை மாதிரியே நாங்களும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். சரி வாங்க, கன்னியாகுமரியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த சிலையை பற்றி பார்க்கலாம். இந்த சிலை கரெக்டாக 133 அடியில் இருக்குது. இது 1990 கட்ட ஆரம்பித்து 1999 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சிலை ஜனவரி 1, 2000 ஆண்டில் ஓப்பன் பண்ணாங்க. வியூவர்ஸ் அதோ பாருங்கள், அதுதான் சன்ரைஸ் வியூவிங் பாயிண்ட். மக்கள் எல்லாமே அங்கே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நாமளும் இப்போ அங்கே தான் போகிறோம். சரி, போயிட்டு வியூவிங் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாம் இப்போது சன்ரைஸ் வியூவிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. கூகுளில் டைம் பார்த்தீங்கன்னா 6:15 சன்ரைஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தது. பட் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். இன்னும் சன்ரைஸ் ஆகலை. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். சன்ரைஸ் ஆனதும் கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பார்க்கலாம். அந்த வருது பொருள் எப்படி சாமியா எப்படி சரி சன் வருது எல்லாரும் ஏன் பாருங்க எப்படி வருது பார்த்தலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கடல் அலையை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லாமே போட்டிருந்தாங்க. இங்கே போலீஸும் யாரையுமே அலோவ் பண்ணலை, பக்கத்தில் ரொம்ப லாங்கில் இருந்து தான் பார்க்க விட்டாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க சொல்கிறத கேளுங்க, பக்கத்தில் போகாதீங்க. ஃபார் அவர் சேஃப்டி ஒன்லி. கடலெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததால் நாங்கள் யாருமே போகலை. ஸோ நீங்களும் கொஞ்சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒருத்தர் முத்து குளிச்சிட்ருக்காரு. இவர்கிட்ட கேட்டிருந்தோம், கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது, நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு. நாங்கள் சேஃப்டி இருக்குப்பா, அதனால தான் அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் கடல் அலையை பாருங்கள், செம்மையாக அடிச்சிட்ருக்குது. அங்கே பாறையிலலாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக அபாயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. கடல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது சீற்றம். ஸோ பக்கத்தில் யாராலையுமே போக முடியலை. இதுதான் காந்தி மண்டபம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எதனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்தே ஆகணும். இந்த டைம் செம்மையாக மிஸ் பண்ணுறோம் இதை பார்க்க முடியாமல். இதுதான் காமராஜர் மண்டபம். இதையும் ஓப்பன் பண்ணாததால் எங்களால் இதையும் பார்க்க முடியல. கம்மியான விலையில் நிறைய பொருட்கள் கிடைக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை வந்து கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேட்டூ ஷாப்ஸ் அதிகமாக இருக்குது. டேட்டோ போடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அங்கே வந்து பாருங்கள். நிறைய ஷாப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் கண்டிப்பாக போடலாம்.
அதோ ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது இல்லையா, அதுக்கு பேர் தான் காட்சி மண்டபம். அது மேலே ஏறிட்டு நீங்கள் வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா சுற்றி கடல், திருவள்ளுவர் சிலை அண்ட் இந்த சைடில் இருக்கிற கடைங்க வீடுங்க எல்லாமே சூப்பராக தெரியுது. கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.